காளி சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் கைலாயத்துக்கு திரும்புறாரு. அதை பார்த்துட்டு தேவேந்திரன் ரொம்ப நன்றி மகாதேவா, பிரபஞ்சத்தை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லவும், நந்தியும் எப்படி விநாயகரை மீட்டு கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டதும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எந்த ஜீவன் முதல்ல தென்படுதோ அந்த ஜீவனோட சிரத்தை தான் கொண்டு வர முடியும். ஆனா அதுல ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு, அது தன்னோட விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்க. இதுல எந்த தவறும் இல்லையே, நானே போய் தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான் தேவேந்திரன். நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நந்தி சொல்லவும், இவங்க ரெண்டு பேரும் கிளம்பவும் சிவகணங்களும் கூடவே போறாங்க. அப்போ நாராயணன், நெல்லுங்க தேவேந்திரன், பாதி அறிவு அழிவு தான் தரும், போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், தேவேந்திரன் அது என்ன நாராயணா அப்படின்னு கேட்கிறான். உடனே நீங்க மகாகாளி சொன்ன ஒப்பந்தங்களை சொல்லுங்க அப்படின்னு சிவன் கிட்ட சொல்றாரு நாராயணன். இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. இப்போ காளி சொன்னது காமிக்கிறாங்க. இன்னைக்கு மாலைக்குள்ள விநாயகனுக்கு உயிரோட வந்தே ஆகணும், அவன் உயிரோட என் பக்கத்துல வரலன்னா பிரபஞ்சத்தை அழிச்சுவேன் அப்படின்னு சொன்னது காமிக்கிறாங்க. உடனே தேவேந்திரன் சொல்றேன், இது ரொம்ப விசித்திரமான ஒப்பந்தமா இருக்கு, இன்னைக்கு மாலைக்குள்ள கொண்டு வரணும், அதுவும் அந்த உயிர் விருப்பப்பட்டு தான் வரணும்னு சொல்றீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதும், எல்லாத்துலயும் உயர்ந்தவ காளி, விநாயகன் உயிரோட வரணும்னு காளி முடிவு பண்ணிட்டான்னா ஏதாவது ஒரு ஜீவராசி முழு சமூகத்தோட அங்க காத்துக்கிட்டு இருக்கும் தேவேந்திரா அப்படிங்கிறாரு. அவனும் சிவனை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி இருக்கு, நாம வேற வேற திசைகள்ல போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தனித்தனியா போறாங்க. அப்போ நந்தி சொல்றாரு, கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் எந்த ஜீவராசியும் தென்படலே, இதுல எந்த ஜீவராசி சம்மதிச்சு உயிரை தரப்போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற. இங்க கைலாயத்துல சூரியதேவன் சொல்றாரு, நான் என்னோட கடமையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள அந்த உயிரை கொண்டு வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதும், நீங்க உங்களோட கடமையை செய்யுங்க, விதி தன்னோட வேலையை செய்யட்டும் அப்படிங்கிறாரு. நந்தியும் தேவேந்திரனும் போயிட்டு இருக்க வழியில யானைகள் பிளிற சத்தம் கேக்குது. என்ன உயிரினங்களோட சத்தம் கேக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு யானை வந்துட்டு இருக்கு. அதை நோக்கி நந்தி தேவர் முன்னாடி நகரவும், தேவேந்திரன் தடுத்து நிறுத்திட்டு, சிவன் சொன்னதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும், சிவன் சொன்னார் இல்லையா, அந்த உயிரினமே ஒத்துக்கிட்டு தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை காமிக்கிறாங்க. நீங்களே கேட்டு பாருங்க, நீங்க தான் தேவேந்திரன் ஆச்சு அப்படின்னு நந்தி சொல்றாரு. நீங்க கேட்டா நிச்சயமா அது மறுக்காது, நமக்கு நேரமும் இல்லை அப்படின்னு சொல்ல, தேவேந்திரன் நேரம் அந்த யானை கிட்ட போய் நிற்கவும், அந்த யானை, வணக்கம் தேவேந்திரா, என்ன பார்க்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி, உங்களோட வருகைக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், தேவேந்திரன் கேட்கிறேன், காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறான். ஆமா, நான் கஜாசூரன், நான் மகாதேவரோட பக்தன், பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்திருந்தாரு, இன்னைக்கு என்னமோ என் மனசுல அந்த வரம் நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கைலாயம் நோக்கி வந்தேன் அப்படின்னு சொன்னதும், தேவேந்திரன் கேட்கிறான், மகாதேவர் என்ன வரம் கொடுத்திருந்தாரு அப்படின்னு கேட்கிறான். அவர் வரம் கொடுத்தது காமிக்கிறாங்க. கஜாசூரா, உனக்கு என்ன வரம் வேணும், உன்னோட தவத்தினால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க என் தவத்துல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்க, நான் எப்பவுமே கைலாயத்துல உங்க கூடவே இருக்கணும், உங்ககிட்ட ஞானத்தை பெறணும் அப்படின்னு கேட்கும். அவர் அமைதியா இருக்காரு. நீங்க மௌனமா இருக்கீங்க, நான் சாகா வரம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு இந்த யானையும் கேக்குது. உடனே சிவன் சொல்றாரு, நீ கேட்கிற வரம் சாகா வரத்தை விட பெரியது, ஆனா இந்த வரம் உனக்கு கிடைக்கணும்னா நீ தியாகம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. உங்க கூடவே இருக்கணும்னா நான் எந்த தியாகத்தை வேணாலும் செய்யறேன் அப்படிங்கிறது அந்த யானையும். உங்ககிட்ட இருந்து ஞானம் கிடைக்கணும்னா என்னோட தலையை கூட எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவரும், சரி சமயம் வர்றப்ப நானே உனக்கு அந்த வரத்தையும் கொடுக்குறேன், உன்னோட விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு. அதுக்கு அடுத்ததான் திரும்ப தேவேந்திரன் அந்த யானையில இருக்க இடத்தை காமிக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு யானை கேட்கவும், தேவேந்திரன், பார்வதியோட மகனான விநாயகரை உயிரோட மீட்டு கொண்டு வர இன்னொரு உயிரினத்தோட தலை தேவைப்படுது, உன்னோட சுய விருப்பத்தினால நீ தருவியான்னு கேட்கிறான். என்னோட தலையை கொண்டு பார்வதி சிவனோட முதல்வரை மீட்க முடியும் அப்படிங்கறதும், அவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படிங்கறதும் எனக்கு தெரிஞ்சு, இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு, நான் தயாரா இருக்கேன் அப்படிங்குது. இதை கேட்டு தேவேந்திரனும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க கைலாயத்துல சிவன் நாராயணனை பார்க்க அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.